திருச்சியில யாரு தமிழக வெற்றி கழகத்து ஆபீஸ் எரிச்சாங்களோ, யாரு உண்மையா எரிச்சாங்களோ அது காவல்துறைக்கு தெரியும். அவங்க ஒரு தோல்வி பயத்தை திமுக வேட்பாளர்களுக்கான அச்சுறுத்தலை கொடுக்க ஆரம்பிச்சு கணக்கில் எடுத்து எண்ணப்படணும்னு சொல்லியிருக்கோம். இந்த 3 கோரிக்கையை தான் வச்சிருக்கோம். திருச்சியில யாரு தமிழக வெற்றி கழகத்து ஆபீஸ் எரிச்சாங்களோ, யாரு உண்மையா எரிச்சாங்களோ அது காவல்துறைக்கு தெரியும். அவங்களை கண்டுபிடிச்சு கைது செய்யணுங்கிறத நாங்க சொல்லியிருக்கிறோம். பெயரளவுக்கு கண் துடைப்புக்காக கைது நாங்க ரிக்வஸ்ட் வச்சிருக்கோம். இந்த 3 கோரிக்கையும் உடனடியா சரி செய்ய சொல்லிருக்கோம். அதுல முக்கியமான கோரிக்கை 1 கிலோமீட்டருக்கு யாருமே எந்த கட்சிக்காரர்களும் கவுண்டிங் சென்டர் கேட்டுக்கு வெளியே நிக்க கூடாதுங்கிறத நாங்க பதிவு பண்றோம். பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கும் சரி, கவுண்டிங் அமைதியான முறையில் நடக்கிறதுக்கும் சொல்லியிருக்கோம். இதுதான் இன்னைக்கு மேடம் கூட டிஸ்கஷன் பண்ணோம். என்னுடைய தோல்வி அச்சத்துல எங்களுடைய வேட்பாளர்களை மிரட்டுறதும், ஆபீஸ கொளுத்துறதும், இந்த மாதிரியான ஒரு தோல்வி பயத்தை திமுக வேட்பாளர்களுக்கான அச்சுறுத்தலை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் எந்த விதமான அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாமல் உறுதியாக எங்களுடைய ஜனநாயக கடமையை மக்களோடு சேர்ந்து எங்களுடைய பணியை செஞ்சுட்டு இருக்கோம்.